என்னதான் வயிறு முட்டை சாப்பிட்டாலும் கடைசியாக ஒரு வாய் ரச சாதம் சாப்பிட்டதெல்லாம் ஜீரணமாயிடும்ட்டு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். அந்த ரசத்தை இந்த மாதிரி வைங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தக்காளி ரசம் தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். 4 பழுத்த தக்காளி பழத்தை பாத்திரத்தில் சேர்த்து சின்னதாக ஒரு துண்டு புளியை சேர்த்து 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. தக்காளி வந்ததுக்கு அப்புறமா ஆற வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் குருமிளகு, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதையை இடிகல்ல சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. வேணும்னா மிக்சி ஜார்ல கூட நீங்க அரைச்சிக்கலாம். 4 பல்லு பூண்டையும் சேர்த்து அதோடவே தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து தக்காளி பழத்தை எல்லாத்தையும் தோலை உரிச்சிட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சு தண்ணியை மட்டும் இருத்து எடுத்துக்கோங்க. சக்கை எல்லாத்தையும் வெளியே தூக்கி போட்டுருங்க. 2 கிளாஸ் அளவு எக்ஸ்ட்ராவா நான் தண்ணி சேர்த்து வச்சிருக்கேன். பாத்திரத்துல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 3 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற ரசப்பொடியையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல 1 செகண்ட் கலந்து விட்டுட்டு சின்னதா 2 துண்டு பெருங்காயத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பெருங்காய பொடி இருந்தா கூட சேர்த்துக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சிருக்கிற தக்காளி புளி தண்ணியை சேர்த்து 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து நறுக்குன மல்லித்தலையை சேர்த்துக்கோங்க. தண்டோட சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து மீடியம் ஃப்ளேம்ல நுரக்கட்டி வர அளவுக்கு விட்டுட்டு இறக்குனீங்கன்னா கம கமன்னு மணக்கிற தக்காளி ரசம் சூப்பரா ரெடி ஆயிருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. பை.